வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிளவுபடுத்த எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. வெள்ளத்தை கட்டுப்படுத்த கவுடுல மற்றும் வான்கிற பகுதிகளில் மரங்களை வெட்டி அகற்ற தீர்மானம். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அம்பாறை களஞ்சியத்தை உரிய காலத்தில் வெற்றிடமாக்காத காரணத்தினால் விவசாயிகள் பாதிப்பு. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாரித்துள்ள பாடல் புது பொலிவுடன் இன்று மீண்டும் வெளியிடப்பட்டது. ரத்மலானியில் உள்ள ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெற்ற நேரடி நிகழ்ச்சியின் போது இந்த பாடலின் புதிய காட்சிகள் வெளியிடப்பட்டன. இந்த பாடலை சிட்னி சந்திரசேகர இயற்றியுள்ளதுடன் சங்கீத் விக்ரமசிங்க இந்த பாடலுக்கு இசை வழங்கியுள்ளார். பாடலை சித்ரால் சோமபாலாவுடன் சிரச சக்தி சூப்பர் ஸ்டார்ஸ் பாடகர்களும் இணைந்து பாடியுள்ளனர். இரண்டாம் கட்டமாக இந்த பாடல் புதிய காட்சிகளுடன் புது பொலிவுடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அடுத்த மாதம் 3ஆம் கட்டமாக இதனை வெளியிடவுள்ளோம். இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளுடன் இணைந்து இந்த பாடலை பாடவுள்ளோம். தாய்நாடு தொடர்பில் பாடல் ஒன்றை ஏற்றுவதற்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் குறிப்பாக நாம் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு நன்றி கூற வேண்டும். அதேபோன்று நிதி அமைச்சின் செயலாளர் PB ஜெயசுந்தர மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சரித் ஹிரத் ஆகியோருக்கும் நன்றி கூற வேண்டும். PB ජයසුන්දර මුදල් අමාත්‍යාංශ ලේකම්තුමාට චරිත හේරත් ජනමාධ්‍ය අමාත්‍යාංශ ලේකම්තුමාට நாட்டை பிளவுபடுத்துவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். இதன்போது வடமாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடவிருந்த MMOவைஸ் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අනිත් පළාත්වලට දීපු අයිතියම මේ පළාත්වලටත් දීලා තියෙනවා. අද සමහර අයගේ මැතිවරණ ප්‍රකාශ දිහා බැලුවම நாம் ஏனைய மாகாணங்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளை இந்த மாகாணத்திற்கும் வழங்கியுள்ளோம். சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்க்கும் போது மீண்டும் என்ன புலப்படுகின்றது? பின்னோக்கி சென்று 4 வருடங்களுக்கு முன்னர் கோரிய விடயங்களையே மீண்டும் கேட்கின்றனர். எனவே அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். மீண்டும் காடுகளுக்கு செல்வதற்காக பிரபாகரனுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை, அதே போன்று ஏனையவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என்பதனை தெளிவாக கூற வேண்டும். அன்று கையில் இருந்த உடைகளுடன் முஸ்லிம் மக்களுக்கு வெளியேற வேண்டி ஏற்பட்டது. சிங்கள மக்களையும் விரட்டினர். ஜனநாயகத்தை மதித்த தலைவர்களை கொலை செய்தனர். எனவே அந்த நிலைமை மீண்டும் ஏற்பட சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. සිංහල ජනතාව එළවල දැම්මා. ප්‍රජාතන්ත්‍රව ආදයට ගරු කරපු දෙපළ නායකයෝ එක එක්කෙනා ඝාතනය කරා. ඒක හින්දා ඒ තත්ත්වය නැවත ගොඩනගන්න ඉඩ දෙන්න පුළුවන් කමක් නැහැ රටක. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று மல்லாவியில் இடம்பெற்றது. அங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏறத்தாழ 12,000 ஏக்கர் காணியில் 10,000 வீடுகள் கட்டப்படுகின்றன ராணுவத்துக்காக. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலியாமத்தில் மாத்திரம் ஏறத்தாழ 6,500 ஏக்கர் காணியை அரசாங்கம் சுவீகரித்து வருகின்றது. மக்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த காணி, மக்கள் பரம்பரையாக விவசாயம் தோட்டம் செய்த காணியில் அந்த மக்கள் அந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத நிலை இருக்கின்றது. கிழக்கு மாநிலத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில், மட்டக்களப்பில், அம்பாறையில் காணாமல் போனவர் அரசாங்கம் தெளிவான எடுக்கவில்லை. மாறி மாறி வருகின்ற இந்த அரசாங்கங்கள், அது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய அரசாங்கமாக இருக்கலாம், நாளை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கமாக இருக்கலாம். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த முயற்சிகளிலும் ஈடுபடுவதாக தெரியவில்லை. எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ வட்டமேசை மாநாடுகள், பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள், இப்படியாக எங்களுடைய மக்களினுடைய இந்த பிரச்சனைகளை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு
தீர்ப்பதாக வெளியுலகத்திற்கு சொல்லுகின்ற அரசாங்கங்கள் எல்லாம் வெறுமனே மேடை பேச்சுக்களோடு நின்று விடுகின்றனவே தவிர உண்மையாக தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவை தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. எல்லோருக்கும் ஒரு சம உரிமை, சம அந்தஸ்து என்ற அடிப்படையில் இந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற நிலைமை அல்ல. மாறாக இந்த தேர்தலை இந்திய அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் போன்றவை வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலினூடாக தமிழ் மக்களுக்கு உரித்தான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற வற்புறுத்தலின் காரணமாக இந்த தேர்தலை வைக்க வேண்டிய ஒரு அவஸ்தை ஜனாதிபதிக்கு ஏற்பட்டது. அதன் பிரகாரம்தான் இந்த தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் ஒரு கௌரவமாக வாழக்கூடிய அதிகாரங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் ஒரு சமாதானமான ஒரு சக வாழ்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதை தர மறுத்தால் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய வெளிநாடுகள் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க நிர்பந்திக்கப்படும். மலேக தமிழ் தேசிய முன்னணியில் போட்டியிடும் பிரஜைகள் முன்னணி வேட்பாளர்களின் தேர்தல் பிரசார கூட்டம் நுவரெலியாவில் நடைபெற்றது. வந்த ரங்கா இன்று லயத்தில் இருக்கும் சசியை மாகாண சபை தேர்தலுக்கு இறக்கி மணியை மாகாண சபை தேர்தலுக்கு இறக்க முடியும் என்றால் போட்டியிட்டு வென்று மத்திய மாகாண சபைக்கு வாருங்கள் என்றால் அழைக்கின்றார் என்றால், இந்த பிரதேசத்தில் இந்த லயத்தில் பிறந்த திகாம்பரம் ஏன் அவரது மாமாவையும் அண்ணியையும் இன்று அரசியலுக்கு இறக்கி இருக்கின்றார். அவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் சென்று படித்த மாணவன் ஒருவன் இந்த நுவரெலியா மாவட்டத்தில் இல்லையா அரசியலுக்கு ஒரு லயத்தில் படித்தவர் இல்லையா அவருக்கு அரசியல் இறக்க. அதே போன்று மலையக மக்கள் முன்னணி அரசியல் துறை பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு இல்லையா ஒரு படித்த இளைஞன் இந்த நுவரெலியா மாவட்டத்தில் லயத்தில் பிறந்து வளர்ந்த இளைஞனை மாகாண சபைக்கு தெரிவு செய்ய அவரது மகனை தெரிவு செய்திருக்கிறார் மாகாண சபைக்கு. இவ்வாறு இவர்களை குடும்பங்களை வளர்க்கத்தான் இன்று இந்த மாகாண சபையை பயன்படுத்துகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதன் தலைவர் சோமமூர்த்தி தொண்டமான், அந்த தொழிலாளர் காங்கிரஸிலே இருந்து சந்திரசேகரன் பிரிந்து செல்கின்றார். ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குகின்றார். அந்த தொழிற்சங்கத்திலே இருந்து சதாசிவம் பிரிந்து செல்கின்றார், ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குகின்றார். அந்த தொழிற்சங்கத்திலே இருந்து செல்லச்சாமி செல்கின்றார், அவர் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றார். சந்திரசேகரனிடமிருந்து திகாரிந்து சென்று அங்கு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு தொழிற்சங்கங்கள் பெரிய தவிர இந்த மலைய மக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நிறைய பேர் கல்வி அமைச்சராக இந்த மத்திய மாகாண சபையிலே இந்த நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாடசாலை இந்த மாணவர்களுடைய கல்வித்துறையிலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். செய்தார்களா? இல்லை. தேர்தல் மொழிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஒருவரே இந்த மாகாண சபையில் போட்டியிடுகிறார். அவர் சிறு பிள்ளை, 22 வயதே ஆகின்றது. எனக்கு 44 வயது. எனக்கும் அவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை. நானும் அவரும் சகோதரர்களை போன்று. இருவருக்கும் இடையில் ஆகாயத்துக்கும் நிலத்துக்குமான தொடர்பு போன்றே காணப்படுகின்றது. அவர் இன்னும் சிறு பிள்ளை. நான் சிறுபிள்ளையாம். சிறுபிள்ளை என்று கேலி செய்கின்றனர். அனுபவிக்க அரசியல்வாதிகள், வயது முதிர்ந்தவர்கள் என்று எனக்கு அதிக அளவு சிறு பூசுகின்றனர். கிழங்கு வெங்காயம் வழங்கி தரகு பணம் பெறுவதாக கூறுகின்றனர். அதன் பின்னர் அன்னதானம், மதுபானம் மற்றும் தொலைபேசி வழங்குவதாகவும் கூறினார்கள். வெசா கால பகுதியிலேயே எமது நாட்டில் அன்னதானங்களை வழங்குவார்கள். தற்போது அதிசயமாக குருநாகல் மாவட்டத்தில் 5-6 தான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போது சிலர் 600, 700, 500 லட்சம் ரூபாய் அளவில் செலவிடுகின்றனர். ஏன் இவ்வாறு செலவிடுகின்றார்கள்? இது தொடர்பில் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். ஜனதா விமுக்தி பெருமுனி மக்கள் விடுதலை முன்னணி மார்க்சிசவாத செல்வந்தர்கள் தொடர்பிலும் சமூக நடவடிக்கை தொடர்பிலும் பேசிய போதிலும் அவர்களின் கட்சிக்குள்ளும் ஏகாதிபத்தியமே காணப்படுகிறது.
சிரச ஊடகத்திற்கு 2 தடவைகள் தீயிட்டனர். அது யார் என ஆராய்ந்தார்களா? ஹிருதின அலுவலகத்திற்கு 1 தடவை தீ வைத்தனர். சியத் அலுவலகத்தின் மீது குண்டு தாக்குதல் மேற்கொண்டனர். இது தொடர்பில் ஆராய்ந்தார்களா? லசந்த விக்ரமதுங்க உள்ளிட்ட 11 ஊடகவியலாளர்களின் கொலை தொடர்பில் ஆராய்ந்தார்களா? போத்தல ஜெயந்த உள்ளிட்ட சுமார் 20 ஊடகவியலாளர்களின் கைகால்கள் உடைத்தமை தொடர்பில் ஆராய்ந்தார்களா? போலீசார் திறமையானவர்கள் இல்லையா? விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் அறிக்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் எடுத்ததன் பின்னர் இந்தியா இலங்கை தமிழர்களுக்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனித்தம்பி யோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களின் மனிதாபிமான நடவடிக்கைகள் மீறப்பட்டமை சார்பாகவும் மனித உரிமை மீறப்பட்ட சார்பாகவும் தற்போது நவநீதன் பிள்ளை இங்கு வருகை தந்து இலங்கையை பார்வையிட்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் நேற்றைய தினம். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த தீர்மானம் வந்ததும் இந்திய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்படுகின்ற அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இலங்கை தமிழ் மக்களுக்கு என்று இருக்க வேண்டும். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். முப்பத்தொன்பது வயதான தாயொருவரும் அவரின் 18 வயதான மகளும் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மீட்கப்பட்டிருந்தனர். கொலை செய்யப்பட்டுள்ள தாயின் முன்னாள் கணவரே இரட்டை கொலையை புரிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்துள்ள இருவரின் சடலங்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2012ஆம் ஆண்டு அதிகளவிலான பொருளாதார வளர்ச்சி வேகம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. மாகாணங்களின் மொத்த தேசிய உற்பத்தி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு தேசிய உற்பத்திகளுக்கு மேல் மாகாணமே அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மேல் மாகாணத்தில் மொத்த தேசிய உற்பத்திக்கு 44.2 வீத பங்களிப்பை வழங்கியுள்ளதுடன் 2012ஆம் ஆண்டு அது 43.4 வீதமாக அதிகரித்துள்ளது. நிர்மாணம், நிதி, போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளினால் கிடைத்துள்ள பங்களிப்பு காரணமாக 2012ஆம் ஆண்டு வடமாகாணத்திலே அதிக பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்திக்கு வடமாகாணம் 3.7 வீத பங்களிப்பை வழங்கியுள்ள போதிலும் 2012ஆம் ஆண்டு அது 4 வீதமாக அதிகரித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணம் மொத்த தேசிய உற்பத்திக்கு 5.8 வீத பங்களிப்பை நல்கியுள்ளதுடன் 2012ஆம் ஆண்டு அது 6.3 வீதமாக அதிகரித்துள்ளது. இதில் தென் மாகாணம் 3வது இடத்தில் உள்ளது. எனினும் மத்திய, வடமத்திய, உவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் 2012ஆம் ஆண்டு வழங்கிய பங்களிப்பில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. அத்துடன் 2012ஆம் ஆண்டு வடமேல் மாகாணம் மொத்த தேசிய உற்பத்திக்கு குறைந்த அளவிலான பங்களிப்பையே வழங்கியுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.